ராஜீவ்காந்தி கொலையுடன் விடுதலை புலிகளுக்கு தொடர்பு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல். இலங்கைக்கு பல மில்லியன் டாலர்களை ஒதுக்கியுள்ள உலக வங்கி. கண்டி மாவட்டத்தில் தொடர்ந்தும் மண் சரிவு எச்சரிக்கை. உலகின் முக்கிய புள்ளியான பலாலி அமெரிக்க வான்படை கேர்னல் சார்ஸின் ரகசிய திட்டம். உயிராயுதங்களான ஊடக போராளிகளுக்கான ஊடகர் இம்மினத்தின் காவலர் என்ற நினைவாலயம். யாழ் சர்வதேச விமான நிலையத்துக்கான புதிய பயணிகள் முனைய கட்டடத்துக்கான பணிகள் ஆரம்பம். கடத்தொழிலாளரின் சர்ச்சைக்குரிய கருத்து வடமாகாணத்தில் திடீரென ஒன்று கூடிய பிரதிநிதிகள். அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. சிறையில் இருக்க தயாராக இருங்கள், ஜனாதிபதி அனுரவை மிரட்டும் உதய கம்மன்பில. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலையுடன் விடுதலை புலிகளுக்கு தொடர்பு உள்ளதாகவும் அதனை விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இபிஆர்எல்எஃபினுடைய தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எமது ஊடகத்துக்கு வழங்கிய தனிப்பட்ட விசேட செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் அண்டன் பாலசிங்கம் உரையாற்றுகின்ற போது இது ஒரு துன்பியல் சம்பவம் என தெரிவித்தார். அதிலிருந்து இந்த விடயத்தை ஊகிக்க முடியும் எனவும் விடுதலை புலிகளும் இதுவரை அதனை மறுக்கவில்லை எனவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி கொல்லப்படுறார். ராஜீவ்காந்தி இந்தியாவினுடைய ஒரு இளம் பிரதமராக இருந்தவர். இப்போ ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது விடுதலை புலிகளால் என்பது உலகத்துக்குள்ள தெரியும். அவர்களும் பாலசிங்கமும் கிளிநொச்சியில் பத்திரிகையாளர் மாநாட்டில் இது ஒரு ஒரு துன்பியல் சம்பவம் என்ற கணக்கில் பேசிக்க அது துன்பியல் சம்பவம் என்று சொன்னாங்க. ஓகே, இது நடந்து முடிஞ்சு போச்சு, அதை பற்றினு பேசி புண்ணியம் இல்லை, இது ஒரு துன்பியல் சம்பவம். ஆனால் விடுதலை புலிகள் நாங்கள் தான் செய்தோம் சொந்தம் கொண்டாட இல்லை தானே. இதுக்கு நீங்கள் வார்த்தைகளில் விளையாடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ரியாலிட்டி என்னென்னு சொல்லி தெரிய வேணும். சரிதான், நாங்கள் சும்மா வார்த்தையில் விளையாடினாங்க என்ன விவாதம் ஆயுது. என்ன நடந்தது என்ன நடக்க இல்லை. சரி, அப்போ இந்தியாவுக்கு தெரியும் ராஜீவ்காந்தியை கொலை செய்தது விடுதலை புலிகள் அமைப்புன்னு சொன்னால் தெரியும். சரிதானே, விடுதலை புலிகள் கூட இதை நாங்கள் செய்யலைன்னு சொல்லல ஒரு காலம். அப்படின்னா நீங்கள் சொன்னதை பற்றி பார்த்தால் விடுதலை புலிகள் சொல்லிக்கலாம் தானே, எங்களையும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, யாராவது சொன்னவையோ ஒரு சொல்லி இருந்தால் என்ன நடக்கும். அந்த அந்த அதில் அந்த அந்த ஆப்ரேஷனுக்கு போன எல்லாருக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அவங்க அதில் பல பேர் செத்தவங்க தானே, அந்த ஆப்ரேஷனில் பல பேர் செத்தவர். எனிவே, இப்போ ஆகவே இதில் உள்ள பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால் அந்த என்னென்று சொல்லி சொல்கிறது, விடுதலை புலிகள் அவர்கள் இந்த இந்த சம்பவங்கள் இந்த ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டது போன்றது எந்த நேரத்திலும் இந்தியா தமிழ் மக்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து என்னை பொறுத்தவரையில் மாறிட்டு. என்ன சொல்ல போனால் விடுதலை புலிகள் அவர்கள் விடுதலை புலிகளை ஒரு பொருட்டாக எடுக்கலை. விடுதலை புலிகள் அழிய வேண்டும் என்பதில் அவர்கள் அழிஞ்சு போகட்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்களோட எதுவும் செய்ய முடியாத என்ற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கலாம். சரிதானே, அப்போ ஆகவே அவர்கள் தலையிடாமைக்கான ஒரு காரணம். அவர்கள் பழிவாங்கல் என்று சொன்னால் அவர்கள் நேரடியாக இவர்களுக்கு எதிராக போராடலை. பட் மறைமுகமாக இலங்கைக்கான உதவிகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அவர்கள் பல்வேறு இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க உலக வங்கி பல மில்லியன் டாலர்களை ஒதுக்கியுள்ளது. நடைமுறை திட்டங்களில் இருந்து நிதியை மறுபயன்பாடு செய்வதன் மூலம் அவசரகால உதவியாக 120 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்குவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார பாதுகாப்பு, நீர், கல்வி, விவசாயம் மற்றும் இணைப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு மீட்புக்கு இது உதவும் என உலக வங்கி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளில் வசிப்பவர்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு சிவப்பு மண்சரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தில் உள்ள உடதும்பரே, தொலஸ்பாகே, மினிபே, மெதுதும்பரே மற்றும் கங்கை இகல கூரலை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு மண்சரிவு எச்சரிக்கை அமலில் உள்ளது. அத்துடன் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் நிலை மண்சரிவு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் வழியாக இணையம் மற்றும் நிதி மோசடிகள் அதிகரித்து வருவதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சைபர் குற்றவாளிகள் பண்டிகை காலத்தையும் சமீபத்திய அனைத்து நிலைமைகளையும் பயன்படுத்தி அரசு நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், முக்கிய சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் நிவாரண அமைப்புகளைப் போல ஆள்மாறாட்டம் செய்து பணம் கூறுகின்றனர். மோசடியான பதிவுகளில் தவறான விளம்பரங்கள், பரிசுகள் மற்றும் நன்கொடை கோரிக்கைகள் ஆகியவை அடங்கும்.
இதன் காரணமாக சில வங்கிக் கணக்குகள் அங்கீகரிக்கப்படாத முறையில் அணுகப்படுகின்றது. எனவே சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை தவிர்ப்பதுடன் பாதுகாப்பான வழிகள் மூலம் மட்டுமே தனிப்பட்ட தகவல்களை பகிருமாறு ஒரு முறை பயன்படுத்துவது, கடவுச்சொல்லை ஒருபோதும் வெளியிட வேண்டாம் என பதிலளிப்பதற்கு முன் அனைத்து நன்கொடை கோரிக்கைகளையும் சரிபார்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வடக்குக்கு அமெரிக்க விமானங்கள் வருகை தந்தமையானது அவர்களின் ஆளுமையை நிரூபிக்கத்தான் என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அரசு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சுக்கும் இலங்கைக்கும் இடையில் இடம்பெற்ற 3 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் விமானங்கள் வருகை தந்துள்ளன. இதுவரை காலமும் பலாலி விமான நிலையத்தை கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் அமெரிக்க விமானங்கள் அங்கு களமிறங்கியமையானது அவர்களின் ஆளுமையை நிரூபிக்கின்றது. இந்தியாவானது கடல் மற்றும் வான் மேலாண்மை இழந்துள்ளது எனலாம். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை தன்வசம் வைத்துள்ளதா என்றால் அதுவும் இல்லை என்றே அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மறைந்த மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நினைவாலயம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. ஊடகம் என்ற பெருங்கனவுக்காக தங்களது உயிரை ஆகுதியாக்கி ஒரு காலத்தில் மனிதர்கள் நினைவாலயம் எழுப்பி நினைவேந்தி துதிப்பதில் பெருவகை கொள்வதாகவும், இந்த தேசம் தனக்கான நீண்ட பயணத்தில் போற்றுதற்குரிய மிகப்பெரிய விலையை தன் தேசிய உரிமைக்காக தியாகித்துள்ளது. பெருங்கனவை சுமந்து தேசிய லட்சியத்துக்காய் வாழ்ந்த மனிதர்களை இறப்பு ஒருபோதும் மக்களிடத்தில் இருந்து மறைந்து விடாது என தெரிவிக்கப்பட்டு, அப்படியே எமது கடந்த காலத்தில் இருந்த கதாநாயகர்களுக்கும் இந்த பெருநிலத்தில் விதையாகி விருட்சமாகியுள்ளதாகவும், அந்த வகையில் ஊடகத்துறையும் தன் பங்குக்கு மிக பெரும் விலையை கொடுத்துள்ளது. 35க்கும் மேற்பட்ட ஊடக போராளிகள் உயிராயுதங்களாக இந்த பணியில் அர்ப்பணித்திருக்கிறது. இந்த அழியா நினைவுகளை தந்த அவர்களை நாம் வணங்குகின்றோம். அந்த பணியின் முதற்கட்டமாக 16 ஊடகவியலாளர்களுக்கான சிலைகள், ஊடகர் இனத்தின் காவலர் என்ற நினைவாலயம் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கான புதிய பயணிகள் முனைய கட்டடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் தலைவர் சமன் அமரசிங்க, விமான நிலைய இணை முகாமைத்துவ தலைவர் சஞ்சீவ அமரபதி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டடத்துக்கான அடிக்கல்லினை நாட்டி வைத்தனர். புதிய முனைய கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கட்டம் 2க்கான வேலைகள் ஜனவரி 2026 திட்டமிடப்பட்டுள்ளது. முனையத்தின் திட்டத்தின் 2 கட்டங்களுக்கும் எதிர்பார்க்கப்படும் மொத்த முதலீடு 700 மில்லியன் என கணிப்பிடப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையம் என்று அழைக்கப்பட்ட யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் பிரிட்டிஷ் ஆயுதப்படைகளால் பலாலியில் 359 ஏக்கர் நிலத்தில் நிறுவப்பட்டது. இதேவேளை இந்தியாவுக்காக அதன் முதல் விமானம் 1947 டிசம்பர் 10 இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய தூதரகம் அகற்றப்பட வேண்டும் என்பது குறித்த கடற்தொழிலாளரின் தனிப்பட்ட கருத்தை தவிர ஒட்டுமொத்த வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களின் கருத்தாக அமையாது என வடமாகாண கடற்தொழிலாளர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். வடமாகாண கடற்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் சந்திப்பு ஒன்றை நடாத்தினார்கள். இதன்போது அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கடற்தொழிலாளர் ஒருவர் இந்திய தூதரகத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். இந்த கருத்து பல்வேறு தரப்பினரிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த கருத்து தொடர்பில் நேற்று யாழில் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது இந்திய தூதரகம் அகற்றப்பட வேண்டும் என்பது குறித்த கடற்தொழிலாளரின் தனிப்பட்ட கருத்தை தவிர ஒட்டுமொத்த வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களின் கருத்தாக அமையாது என சுட்டிக்காட்டப்பட்டதுடன் இதனை யாழில் உள்ள இந்திய துணை தூதுவராலயத்துக்கு சென்று தெளிவுபடுத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதிகள் யாழில் உள்ள இந்திய துணை தூதுவர் அலுவலகத்துக்கு சென்று தமது வருத்தத்தினை தெரிவித்தனர். அண்மையிலே நடைபெற்றிருந்த இந்திய மீனவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அந்த போராட்டம் உண்மையிலேயே பாராட்டக்கூடக்கூடியது. அது அந்த போராட்டம் வாயிலாக பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இந்திய மீனவர்களின் வருகை தொடர் காரணமாக மக்கள் வடபகுதியில் இருக்கின்ற 4 மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே தான் அவர்களாக ஒவ்வொரு தரப்பும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய அளவிலான போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்டம் முன்னெடுத்திருந்தது. உண்மையிலே அவ்வாறான போராட்டத்தை நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். எதிர்காலத்திலே போராட்டம் வரும்போது அதில் பங்களிப்பாளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக அந்த போராட்டத்திலே சில தலைமைத்துவங்கள் அல்லது தலைமையை ஏற்றவர்கள் கூறிய கருத்துக்கள் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றன. குறிப்பாக வடமாகாண மீனவர் என்ற ரீதியிலே நாங்களும் அந்த போராட்டத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்டிருந்தோம். இந்திய தூதரகம் தொடர்பாகவும் அது சம்பந்தமாக ஏனைய கருத்துக்கள் சொல்ல வந்த நபர் அவர் கூறிய கருத்துக்கள் எங்களையும் சற்று யோசிக்க வைக்கின்றது.
அந்த கருத்து அவரின் தனிப்பட்ட கருத்தாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் வடமாகாண மீனவர்கள் இன்று கூட நாங்கள் இந்திய மீனவர் வருகையை எதிர்க்கிறோமே தவிர இந்தியாவை எதிர்க்கவில்லை. இந்தியா என்ற நாடு உண்மையிலேயே இலங்கையில் இருக்கின்ற தற்போதைய நிலையை பார்த்து கொண்டால் பொருளாதார நெருக்கடியிலும் சரி, தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்த வேளையிலும் முதல் கரமாக நீட்டி இன்று வரை தொடர்ந்து பங்களிப்பை செய்து வருகிறது. நிவாரணமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், அல்லது உட்கட்டுமான செயற்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் உதவுகின்ற முதல் நாடாக நாங்கள் இந்தியாவை பார்க்கின்றோம். அதற்கப்பால் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய மீனவர்கள் கப்பால் இருக்கின்ற மக்களின் தேவைகளையும் இங்கிருக்கின்ற துணை தூதரகம் நிறைவேற்றி வருகின்றது. எனவே ஒரு சில அவர்களின் சொந்த கருத்தை இவ்வாறான பாரிய அளவிலான போராட்டங்களின் போது பயன்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை. எனவே வடபகுதி மீனவர்களின் கருத்தாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதுதான் நாங்கள் இவ்வேளையிலே தெரிவித்து நிற்கின்றோம். எனவே வடபகுதி மீனவர்கள் இன்றும் இந்திய அரசை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். காரணம், இந்திய மீனவர்களின் வருகையை நாங்கள் தடுக்க வேண்டும் என்றாலும் கூட இவ்வாறான தூதரக வாயிலாகவும் ராஜதந்திர ரீதியிலேயும் தான் அதை தடுக்க முடியும் என்பதை நாங்கள் திடமாக நம்புகின்றோம். எனவே அரசாங்கத்தின் ஊடாகவும் நாங்கள் அதைத்தான் கோரி வருகின்றோம். இந்த இந்திய மீனவரின் வருகையை கட்டுப்படுத்த இலங்கை அரசும் அதேபோன்று இந்திய அரசும் முழுமையான செயற்பாட்டை முன்னெடுக்குமாக இருந்தால் இவ்வாறான போராட்டங்களும் தேவையில்லை. எதிர்காலத்திலே ஆக்கப்பூர்வமான பல தேவைகள் இருக்கின்றது. இந்தியாவை நம்பி வடமாகாணம் நிறைய முன்னேற வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த முன்னேற்றத்துக்கு பங்காளியாக இந்தியா இருக்க வேண்டும் என்றும் இங்கு இருக்கின்ற மக்கள் விரும்புகின்றார்கள். எனவே இந்த வேளையிலே அந்த கருத்தை நாங்கள் மறுதளித்து அவ்வாறான கருத்தை நிச்சயமாக எதிர்காலத்திலே அவ்வாறு யாரும் அதாவது போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த வேளையில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் ஊடக வாயிலாக இந்த விடயத்தை தெரிவித்து நிற்கின்றோம். மேலதிக ஒன்றாக நேற்று முன்தினம் சனிக்கிழமை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அங்கு நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்ததுக்கு அமைவாக மீனவர்கள் கடந்த நவம்பர் 27 இன்று தான் ஓரளவு மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற வகையிலே அந்த மீனவர்களுக்கான எதுவித நிவாரணங்களும் வழங்கப்படவில்லை. தொழிலின் பாதிப்பு இருக்கின்றது, அவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களின் படகு இயந்திரங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவ்வாறான செயற்பாடுகள் அதேபோன்று இந்திய மீனவர் வருகை கட்டுப்படுத்தல் தொடர்பாக நீண்ட நேரமாக அந்த மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த வேளையிலே ஜனாதிபதி அவர்கள் திறமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். மீனவர்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்குமாறு மன்னாருக்கு பணித்திருக்கின்றார். ஏனைய 3 மாவட்டங்களிலும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாது அங்கிருக்கின்ற திணைக்களங்கள் கடற்துறை திணைக்களம் அமைதி காத்து வருகின்றது. மன்னாரிலே துரிதகதியிலே எல்லா செயற்பாடும் இப்போது பதிவுகள் உட்பட இழப்பீடுகள் உட்பட எல்லா செயற்பாடும் சனிக்கிழமையிலிருந்தே நடைமுறைக்கு வந்துவிட்டது. எனவே 3 திணைக்களங்களையும் நான் விசாரித்தவரை இன்று வரை அவ்வாறான பதிவுகள் எதுவும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைய கருத்தாக இருக்கின்றது. எனவே ஜனாதிபதி அவர்கள் கூறியது மன்னாருக்கு மாத்திரமா அல்லது வடமாகாணத்துக்கான கேள்வியும் இங்கெழுகின்றது. எது எவ்வாறாயிரும் இந்த தொழிலின் பாதிப்பு அல்லது இந்த புயலின் பாதிப்பு ஒட்டுமொத்தமான வடமாகாணத்துக்குரியது. எனவே வடமாகாணத்தில் 50,000 மீனவ குடும்பங்கள் இருக்கின்றன. 50,000 மீனவ குழுக்களுக்கும் மன்னாருக்கு வழங்கப்பட்டது போல உலருணவு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு அவர்களின் படகுகள், இயந்திரங்கள், வலைகள் அளிக்கப்பட்டிருந்தால் அதற்கான இழப்பீடுகள் இந்த 4 மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு வகையிலே அனர்த்தங்களும் புயலினாலும் அழிவு நடைபெறுகிறது. இன்னொரு பக்கம் இந்திய மீனவர் உள்வருகையினால் தொடர்ச்சியான அழிவாக இந்த வடமாகாணமே அழிவை சந்தித்திருக்கின்றது. மீன்பிடி உபகரணங்களும் வலைகளும் வாழ்வாதாரங்களும். எனவே ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். எங்களது கோரிக்கைகளை நீங்கள் செவிமடுக்கின்றீர்கள், எங்களது ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் கண்காணிக்கிறீர்கள், நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் என்பது புரிகின்றது. எனவே இந்த விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். குறிப்பிட்ட திணைக்களங்களும் கடற்தொழில் திணைக்களங்கள் உட்பட மாவட்ட செயலகங்களும் இந்த விடயத்தை அரசுக்கு கொண்டு சென்று ஏனைய 3 மாவட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றையாவது எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. தமிழ் மக்களை வெட்டிக் கொள்ள வேண்டும் என கூறிய அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு பிடிபுறாந்து பிறப்பித்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் நேற்று பிறப்பித்தார். இந்த நிலையில் வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். கடந்த 2023 ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இதனையடுத்து தேரர் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக 2023-10
27 கொழும்பு புறக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டத்திரணி தனுக்க ரணஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2029 ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய உடனேயே அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். 2016 தற்போதைய சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் வெள்ளம் ஒரு இயற்கை பேரழிவாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் துன்பங்களை நீக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என கூறினார். 2024 ஜனாதிபதி தேர்தல் மேடையில் வெள்ள கட்டுப்பாட்டை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும், ஆனால் அவ்வாறு செய்யாதது கொலை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்வோம் என கூறினார். வெள்ளத்தின் தீவிரத்தை அறிந்தும் அவர் அதை செய்யவில்லை. எனவே ஜனாதிபதி மீது குற்றவியல் அலட்சியத்துக்காகவே வழக்கு தொடரலாம். ஆனால் இப்போது அவருக்கு ஜனாதிபதி விலக்கு இருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர முடியாது. ஆனால் 2029 இவர் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவர் மீது குற்றவியல் அலட்சியத்துக்காக வழக்கு தொடரப்படும். அவரது குற்றத்தை நிரூபிக்க எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன. எனவே 2023 2035 வரை சிறையில் அமர்ந்துதான் நான் இவ்வளவு பொய் சொன்னேன் என சிந்திக்க உங்களுக்கு வாய்ப்பளிப்போம் என நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார்.